Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 34.75 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். 90% விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்ததாக ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், தற்பொழுது 34 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருப்பதாகவும் அது தொடர்பான முழு விவரங்கள். சங்கீதா, வணக்கம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 5.44 கோடி வாக்காளர்கள் மட்டுமே இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அண்மையில் வெளியிடப்பட்ட அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலமாக தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 97.37 லட்சம் வாக்காளருடைய பெயர்கள் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இறந்து போனவர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள் என 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தன. அவ்வாறு நீக்கப்பட்டிருந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருந்தவர்கள் தங்களுக்கு ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் மீண்டும் தங்களுடைய வாக்காளர் பட்டியலை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2 வார சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் சிறப்பு வாக்காளர் திருத்த முகாமும் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் திருத்தங்கள் செய்யவும் 34.75 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த விண்ணப்பங்களினுடைய பரிசீலனை என்பது 90% நிறைவடைந்திருப்பதாகவும் இதற்கான கால அவகாசம் என்பது வரக்கூடிய 10ஆம் தேதியுடன் நிறைவடைவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய விண்ணப்பங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை ஒதுக்கக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் 17ஆம் தேதி முதல் புதிய வாக்காளர் அடையாள அட்டை விரைவு தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகளுக்கு பிறகு வரக்கூடிய 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த வாக்காளரின் அடிப்படையிலேயே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.